ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 7th ஜனவரிக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேஜர் பாயிண்ட்ஸாக நான் பிஃபோராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. சப்போர்ட் என்ன பார்க்கும்போது 27,021 அண்ட் 27,098. ஸோ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது 26,303 அண்ட் 26,374. ஸோ அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட் என்னன்னு பார்க்கும்போது 26,100 பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பிளேஸ்லையும் ஹோல்ட் ஆயிருக்கு அண்ட் இந்த பிளேஸ் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கு அண்ட் இந்த ஏரியாவில் சப்போர்ட் பிளேஸ் பண்ணிருக்கு அண்ட் இந்த பிளேஸ்லையும் மார்க்கெட் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் எப்பயுமே வந்து மார்க் பண்ணிக்கணும். 26,100 நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஏரியாவில் வந்தாச்சுன்னா நம்ம பையிங் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கொஞ்சம் டேஸாகவே வந்து ஒரு பேரலல் சேனலில் மொமெண்டம் கொடுத்துருக்கு. இட் மீன்ஸ் டிசம்பர் 5லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு பேரலல் சேனல் தான் மார்க்கெட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பேரலல் சேனல் மொமெண்டம் நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து டாப்பில் போகும்போது நம்ம புட் எடுக்கலாம் அண்ட் லோவில் வரும்போது நம்ம கால் எடுக்கலாம். இட் மீன்ஸ் நம்ம இந்த இடத்துல வரும்போது நம்ம கால் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி டாப் லெவலுக்கு போகும்போது நம்ம புட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் என்னென்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேஸில் நம்ம கால் சைடில் என்ட்ரி எடுத்தாச்சுன்னா கால் சைடில் நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நம்ம டார்கெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட்டாக இருக்கணும். மீன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. நம்ம ஃபஸ்ட் டார்கெட் ஒன்றா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 26,100. ஸோ டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு இது டார்கெட் 2வாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ட்ரேடிங்க்கும் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடன்ஸோடு நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மெயின் இந்த மேஜர் பாயிண்ட்ஸ் என்னென்னு நான் சொல்லிட்டேன். ஸோ நாளைக்கு என்ன பிளான் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ நாளைக்கு என்ன பிளான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோசிங் வச்சது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சப்போர்ட் ஏரியா கிட்ட க்ளோசிங் வச்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 26,100 க்ளோசிங் வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் 26,100 கொஞ்சம் மொமெண்டம் கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்சைட் பிளான் பண்ணியாச்சுன்னா நம்ம கால் சைடில் என்ட்ரி கிடைக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 26,221 அண்ட் 26,300 பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். மீன்ஸ் டார்கெட் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு 26,221 அண்ட் டார்கெட் 2ன்னு பார்க்கும்போது 26,303 அண்ட் தேர்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட ஸோ இந்த பிளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லை ரெசிஸ்டன்ஸ் ரேட் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த பிளேஸில் நம்ம புட் சைடில் என்ட்ரி எடுத்து நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் சேம் தான். நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதை அப்படியே ரிவர்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே புட்டில் என்ட்ரி எடுத்தாச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் டார்கெட் பார்க்கும்போது சேம் 26,100 வந்து நமக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாச்சுன்னா எனக்கு பர்சனலாக டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ப்ரப்போஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எதுவுமே பை செல் அட்வைஸ் கிடையாது. ஸோ உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.